அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது போன்ற செய்திகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே வீடியோவில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எங்கேயும் நீங்கள் கேட்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கி நம்ம இஸ்ரோ செய்த ஒரு மிகப்பெரிய சாதனையை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இஸ்ரோவின் ஸ்மால் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள், அதாவது SSLVயின் முதல் பாகத்தை மேம்படுத்தி தற்போது வெற்றிகரமாக சோதனை செஞ்சுருக்காங்க. இந்த புதிய அப்டேட் மூலம் நமது ராக்கெட்டின் ஆற்றல் அதிகரித்திருக்கு நண்பர்களே. இது விண்வெளி துறையில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும், இதில் என்னென்ன புதிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. முதல்ல இந்த SSLV என்றால் என்ன என்பதை சுருக்கமாக சொல்லி இந்த வீடியோ நம்ம ஆரம்பிப்போம். அதாவது நம்மிடம் உள்ள PSLV, GSLV போன்ற ராக்கெட்டுகள் பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதாவது பெரிய செயற்கைக்கோள்களை ஏவ பயன்படுகிறதுங்க. ஆனால் சிறிய செயற்கைக்கோளை குறைந்த செலவில் மிக விரைவாக விண்வெளிக்கு அனுப்ப இஸ்ரோ உருவாக்கிய ஒரு சிறப்பு ராக்கெட் தான் இந்த SSLV ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இதை லான்ச் ஆன் டிமாண்ட் என்று சொல்வார்கள். அதாவது வர்த்தக ரீதியாக எப்போது தேவையோ அப்போது உடனடியாக தயார் செய்து ஏவிக்கொள்ள முடியும் நண்பர்களே. இப்போது செய்திக்கு வருவோம். இந்த SSLV ராக்கெட்டில் மொத்தம் 3 திடநிலை பாகங்கள் இருக்குங்க. இதில் முதல் பாகமான SS1 எனப்படும் பகுதி தான் இஸ்ரோ இப்போது மேலும் மேம்படுத்தி சோதனை செஞ்சுருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 11ஆம் தேதியப்போ ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இந்த தரைவழி நிலை சோதனை வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளதுங்க. இந்த புதிய அப்டேட்டில் என்ன சிறப்பு, எதற்காக இதை செய்ய வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால் 3 முக்கியமான விஷயங்களை இஸ்ரோ மாற்றியுள்ளது. முதலாவது விஷயம், எரிபொருள் எரியும் விதத்தை அதிகரிச்சிருக்காங்க. இதன் மூலம் ராக்கெட்டுக்கு தேவைப்படும் கூடுதல் உந்து விசையை கொடுக்க முடியுங்க. ரெண்டாவது, வெப்ப பாதுகாப்பு அமைப்பு மேம்படுத்தியுள்ளனர். அதாவது ராக்கெட் மேலே செல்ல செல்ல ஏற்படும் அதிகப்படியான வெப்பத்தை தாங்கும் அமைப்பு இன்னும் வலிமையாக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. மூன்றாவது, நாசில் சப் சிஸ்டம் தயாரிப்பு முறையில் மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. இவற்றின் மூலம் ராக்கெட்டின் ஒட்டுமொத்த எடை கணிசமாக குறைந்துள்ளதுங்க. அதே நேரம் எதிர்காலத்தில் அதிக ராக்கெட்டுகளை வேகமாக உற்பத்தி செய்வது எளிதாகியுள்ளது நண்பர்களே. இந்த மாற்றங்களால் இஸ்ரோவுக்கு என்ன லாபம் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். அதாவது இந்த புதிய வடிவமைப்பால் SSLV ராக்கெட்டின் பேலோட் திறன், அதாவது விண்வெளிக்கு எடை தூக்கி செல்லும் திறன், தாழ்வான புவி வட்டப்பாதைக்கு சுமார் 100 கிலோமீட்டர் வரை அதிகரித்துள்ளதுங்க. சிறிய ரக ராக்கெட்டுகளில் 100 கிலோ கூடுதல் எடையை சுமந்து செல்வது மிகவும் பெரிய விஷயம் நண்பர்களே. இது உலகளவில் இந்தியாவின் விண்வெளி சந்தையின் மதிப்பை மேலும் மேம்படுத்தும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை நண்பர்களே. சமீப காலங்கள் நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஒருபுறம் சீனா இப்போ ரீசண்டாக ராக்கெட் ஒன்றை ஏவியிருந்தாங்க. ஏவிய சில வினாடிகளிலேயே என்ன ஆச்சு அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நேற்று வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது இப்படி விண்வெளி துறையில் பெரிய அளவிற்கு உச்சத்தை தொட்டாக வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு புறம் சீனா போராடி கொண்டு இருக்க சூழல் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பட் இப்போ நம்முடைய விண்வெளித்துறை, அதாவது நம்முடைய இஸ்ரோவை பார்த்தோம்னா பெரிய அளவிற்கு வெற்றி மேலே வெற்றியை எடுத்து வச்சுட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்திட்டே இருக்காங்க. உலக நாடுகளே இந்தியாவுடைய இந்த ஒரு செயல்பாடு, விண்வெளித்துறையில் இந்தியாவின் செயல்பாடை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க, பிரமிச்சு போயிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சீனாலாம் வாயை பிறந்தே வேடியை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவிற்கு சீனாவால் ஒன்றை செய்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வேலைப்பாடுகளில் இறங்குது. பட் அது ஃபெயிலியரில் தான் முடியுது. அடுத்தடுத்த கட்டத்தில் சீனா வச்சுருக்க பிளான் எல்லாம் இதனால் ஹோல்ட் ஆகுது. ஆனால் இங்கிட்ட ஒரு புறம் நம்முடைய திட்டம் அப்படின்றது மிகச்சரியாக மிக துல்லியமாக சீரும் சிறப்புமாக வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு, செயல்படுத்தி நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம். அதற்கு உதாரணமானவைகள் தான் இந்த செய்திகள்லாம் நண்பர்களே. சரி, எது எப்படியோ நம்முடைய இஸ்ரோவின் இந்த புதிய சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே.
அடுத்த செய்தியாக இந்திய கடற்படையோட அடுத்த பிரம்மாண்டம் IAC-2, அதாவது இரண்டாவது உள்நாட்டு விமானம் தாங்கி கப்பல். ஆனால் இதுக்காக ஆரம்பத்தில் திட்டமிட்ட பட்ஜெட்டை விட இப்போது எக்ஸ்ட்ராவாக $500 மில்லியன், அதாவது சுமார் 4000 கோடி ரூபாய் கூடுதல் செலவாக போகுதுன்னு ஒரு நியூஸ் வெளியாகிருக்கு நண்பர்களே. இதுக்கு காரணம் என்ன? இந்த கப்பலில் அப்படி என்ன புதுசாக சேர்க்க போகிறாங்க? இந்த ஒரு கப்பல் எப்படி இந்திய பெருங்கடலில் சீனாவின் ஆதிக்கத்தை அடக்க போகுது? இதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். அதாவது நமக்கு ஏற்கனவே INS விக்ராந்த் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுதான் நம்மளோட முதல் இண்டிஜியஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர். இப்போது கடற்படைக்கு இதே மாதிரி இன்னொரு 45,000 டன் எடை கொண்ட கப்பல் தேவைப்படுது. அதாவது IAC-2. ஆரம்பத்தில் விக்ராந்த் கப்பல் எப்படி இருக்கோ அதே டிசைனில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லாமல் அப்படியே இன்னொன்று கட்டலாம்னு தான் பிளான் பண்ணாங்க. ஏன்னா புது டிசைன் பண்ணால் டைம் ஆகும், செலவு ரொம்பவும் அதிகமாகும். ஆனால் இப்போது கடற்படை அதிரடியாக ஒரு பெரிய முடிவை எடுத்திருக்காங்க. இந்த புது கப்பலில் வெறும் ஃபைட்டர் ஜெட்ஸ் மட்டும் பயன்படுத்தாமல் அதிநவீன ட்ரோன்களையும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கப்பலோட டிசைனை முழுமையாக மாற்ற போகிறாங்க. குறிப்பாக மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் மற்றும் ஹை ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் ட்ரோன்கள், அதாவது அதிக உயரத்தில் பல மணி நேரம் தொடர்ந்து பறந்து கண்காணிக்கக்கூடிய ட்ரோன்கள். அது மட்டும் இல்லாமல் போர் விமானங்கள் மாதிரி குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தும் UCAV, அன்மேனடு காம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ். இது எல்லாத்தையும் இந்த கப்பலில் இருந்து ஏவுறதுக்கும் திரும்ப பத்திரமா லேண்ட் பண்ணுறதுக்கும் ஏற்ற மாதிரி ஃப்ளைட் டெக்காக மாற்றி அமைக்க போகிறாங்க. இந்த மாபெரும் மாற்றத்துக்கு தான் அந்த 4000 கோடி கூடுதல் செலவு. சரி, ஒரு ட்ரோனை பயன்படுத்துறதுக்கு ஏன் இவ்வளவு செலவுன்னு நீங்கள் கேட்கலாம் நண்பர்களே. ஒரு ட்ரோனை தரையிலிருந்து இயக்கிறதுக்கும் நடுக்கடலில் நகர்ந்துட்டு இருக்க ஒரு கப்பலிருந்து இயக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதுக்காக கப்பலுக்கு உள்ளேயே கிரவுண்டு கண்ட்ரோல் ஸ்டேஷன்ஸ் அமைக்கணும். அதாவது பைலட் கப்பலுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு கேம் விளையாடுற மாதிரி அந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோன்களோட தொடர்பு கொள்ள ஹை அண்ட் சேட்டிலைட் டெர்மினல்ஸ், அட்வான்ஸ்டு டேட்டா லிங்க் வசதிகள், அப்புறம் சின்ன சின்ன ட்ரோன்களை கடலில் விழாமல் பாதுகாப்பாக கேட்ச் பண்ண ஸ்பெஷல் சேஃப்டி நெட்ஸ், இதெல்லாம் இந்த புது கப்பலில் கொண்டு வர போகிறாங்க. எதிர்கால போர் முறைகள் எல்லாமே ட்ரோன்களை மையமாக வச்சு தான் இருக்க போகுது. இப்போதைக்கு இந்திய பெருங்கடலில் சீனா அவங்களோட கடற்படை ஆதிக்கத்தை அதிகப்படுத்திட்டே வராங்க. இதை சமாளிக்க நம்ம கடற்படைக்கு ஆள் இல்லாத போர் விமானங்கள் ரொம்பவே அவசியம். இந்த ட்ரோன்கள் மூலமாக பல 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற எதிரி கப்பல்களை துல்லியமாக கண்காணிக்கவும் முடியும். தேவைப்பட்டால் சக்தி வாய்ந்த குண்டுகளை வீசி அழிக்கவும் முடியும். அதுவும் நம்முடைய வீரர்களின் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல். மொத்தத்தில் இந்த 4000 கோடி ரூபாய் கூடுதல் செலவு அப்படின்றது இந்தியாவின் எதிர்கால பாதுகாப்பிற்கான ஒரு மிகப்பெரிய முதலீடு தான் நண்பர்களே. இந்த IAC-2 திட்டம் முழுமையாக முடிஞ்சு கடலில் இறங்கும்போது இந்திய கடற்படையோட பலம் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரி, அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா உடனடியாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் இது போன்ற செய்திகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியாக. அடுத்து இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.